ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 31 எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே அந்த டீச்சர் என்ன சொல்றாருன்னா, பிரின்சிபல் ப்ராப்ளம் ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த குஞ்சன் பொய் சொல்கிறான், இவனை அகாடமிலேருந்து வெளியேற்றுங்க, அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இது ரொம்ப சிம்பிள், ஒன்று பிளட் லைன் டிடெக்டரை யூஸ் பண்ணுங்க, இல்லைனா பிளட் லைன் மாஸ்டரை கூப்பிட்டு வந்து என்னை செக் பண்ணுங்க. அப்போ நான் பிளட் லைனை அவைக்கன் பண்ணிட்டேனா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த டீச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கிட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கான், இவன் அவனோட பிளட் லைனை அவைக்கன் பண்ணியிருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஃபைனல் இயருக்கான எக்ஸாம் நடக்குது, குஞ்சன் ஆல்ரெடி எக்ஸாமில் என்ட்ரி ஆயிட்டான், இப்போ அவனை செக் பண்ண முடியாது, நம்ம இப்போ பிளட் லைன் அவைக்கனிங் செரிமோனியை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா, குஞ்சன் நீ உன்னோட பிளட் லைனை அவைக்கன் பண்ணிட்டேன்னு சொல்கிற, அதனால் இப்போ நீ பிளட் லைன் அவைக்கனிங் செரிமோனியில் கலந்துக்க. பிளட் லைனோட ஆரவை வர வச்சுனா நீ இந்த எக்ஸாமில் பாஸ், ஆனால் நீ பிளட் லைனை அவைக்கன் பண்ணலைன்னா நான் உன்னை சிவியராக பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அந்த அரேனாவுக்குள்ளே போகிறான். அப்போ குன்ஃபேன் என்ன சொல்கிறான்னா, அவன் அதுலேருந்து எஸ்கேப் ஆக நினச்சான், ஆனால் பிரின்சிபல் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஆனால் இந்த ட்ராஷ் அவனோட பிளட் லைனை அவைக்கன் பண்ணுறது ரொம்பவே விசித்திரமானது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ உடனே கோவப்பட்டு குன்ஃபேன்ட்ட போய் என்ன சொல்கிறான்னா, நான் அதுலேருந்து தப்பிக்க பார்த்தேன்னு தானே சொல்கிறேன், அப்போனா நீ என்கிட்ட பெட் பண்ணுறியா, நான் இந்த எக்ஸாமில் பிளட் லைனை அவைக்கன் பண்ணலைன்னா உங்ககிட்ட சர்வெண்ட்டாக இருக்கேன், ஆனால் நான் பிளட் லைனை அவைக்கன் பண்ணிட்டேன்னா நீ இந்த அரேனாவிலேயே எல்லாரும் முன்னாடியும் நாய் மாரியே குலைச்சி நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ குன்ஃபேன் நீ அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோ உனக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போ குன்ஃபேன் அந்த டீச்சரை பார்த்துட்டு நீயே உன்னை கொன்னுக்கணும்னு நினைக்கிற, அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நிறையா பேர் இதை பார்த்துருக்காங்க, குயின் ஃபேமிலியோட செகண்ட் யங் மாஸ்டர், உங்களோட வார்த்தையை நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஒரு சின்ன ஸ்டோன் இருக்க இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த டீச்சர் நீ இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை கையில் எடுத்துக்கிறான். அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அவைக்கனிங் செரிமோனி ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணுறாரு. அது ஸ்ட்ரைட்டாக போய் வானத்தில் பிளாஸ்ட் ஆகி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக அவங்களோட பாடிக்குள்ளே கலெக்ட் ஆகுது. அப்போ அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட கையில் இருந்த கிறிஸ்டல் ஜொலிக்க ஆரம்பிக்குது. இதை அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருந்த கிறிஸ்டல் மட்டும் ரெட் கலரில் ஜொலிச்சு அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஏற்படுது. அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் பிளட் லைனை அவைக்கன் பண்ணிட்டான், அவன் ஜூனியர் கிளாஸை சேர்ந்த ஹவ் ஹாங், அவன் ராயல் கேபிட்டலோட டெபிட்டிக் கமாண்டரோட சன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவருக்கு பக்கத்தில் இருந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, ரெட் டைகர் பிளட் லைன், ஹவ் ஹாங்குக்கு 12 வயசு தான் ஆகுது, ஆனால் அவன் லெவல் 2 ரெட் டைகர் பிளட் லைனை அவைக்கன் பண்ணியிருக்கான், அவனோட ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லார்டு லியாங்கு என்ன சொல்கிறாருன்னா, 12 வயசுலேயே லெவல் 2 பிளட் லைனை அவைக்கன் பண்ணியிருக்கான், இந்த கிரேட் கியூ எம்பையரில் நிறைய ஜீனியஸ் இருக்காங்க, அவனோட ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குயின்ஃபேன் என்ன சொல்கிறான்னா, 12 வயசுலேயே லெவல் 2 பிளட் லைனை அவைக்கன் பண்ணிட்டான், அந்த ட்ராஷை விட இவன் ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் லெவல் 1 பிளட் லைனை அவைக்கன் பண்ணியிருக்காங்க, ஆனால் சில பேர் லெவல் 2 பிளட் லைனை அவைக்கன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, லெவல் 2 பிளட் லைனா இங்கே இருக்கிறதுல நிறையா பேர் நோபல்ஸோட சன் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே இருக்க ஒருத்தனால அவனோட பிளட் லைனை அவைக்கன் பண்ண முடியலை, அவனோட ஃப்ரெண்டு வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறான். அப்போ குயின்ஃபேன் வந்து நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னனே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லீட்டியான் குயின்ஃபேன் நீ அமைதியாரு, குன்சனால அவனோட பிளட் லைனை அவைக்கன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அந்த கிறிஸ்டலை பார்க்குறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இது புரோக்கன் கிறிஸ்டலா, ஆல்ரெடி ஜாவோ ஃபெங் இந்த டீச்சருக்கு லஞ்சம் கொடுத்துட்டாங்க போருக்கு, அதனால தான் குயின்ஃபேன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தானா புரோக்கன் கிறிஸ்டலை வச்சு பிளட் லைனை அவைக்கன் பண்ண முடியாது, ஆனால் நீங்கள் என்ன குறைச்சி மதிப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பவரை அந்த கிறிஸ்டலுக்குள்ளே அனுப்புகிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஏற்படுது. அப்போ அந்த பிளாஸ்ட்லேருந்து வர எனர்ஜி ஃப்ளக்சுவேஷனாக அங்கே இருக்கவங்களால தாங்க முடியலை, கடைசியில் அந்த கிறிஸ்டலே உடஞ்சி போயிடுது. இதை பார்த்து அங்கே இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் பிளட் லைனை அவைக்கன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இருந்தவர் என்ன கேட்குறாருன்னா, அது எந்த டைப் பிளட் லைன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது லைட்னிங் பிளட் லைன், அது ஒரு யூனிக்கான பிளட் லைன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்து குயின்ஃபேன் ஷாக் ஆகும் போது அந்த டீச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இம்பாசிபிள், அவனால் அவனோட பிளட் லைனை அவைக்கனே பண்ண முடியாது, நான் தானே கிறிஸ்டலை மாற்றி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ லேடி சாவு என்ன சொல்கிறாங்கன்னா, குன்யோங் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியாது மேடம், ஜே ஹாங் எனக்கு ப்ராமிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்த கூட உன்னால் செய்ய முடியலை, நீ உண்மையிலே ஒரு யூஸ்லெஸ் ஸ்ட்ராஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் கோவப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, போட்டியா இதை நீ பார்த்தியா, நம்மளோட சன் பிளட் லைனை அவைக்கன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவை சுற்றி ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஏற்படுது. அதோட இந்த எபிசோடு முடியுது.